அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, 1980களுக்கு முன்னால் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே அசத்தியம் எனும் இருள் படர்ந்திருந்த வரலாற்று நிகழ்வுகளை நாம் அறிவோம். அசத்தியத்திலே மூழ்கி கிடந்த மக்கள் தடுக்கி விழுந்தால் கூட அல்லாஹ் என்று அழைப்பதற்கு பதிலாக நாகூர் ஆண்டவரை அடைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்கின்ற ஏகத்துவ சுடர் இந்த தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே ஒளிர ஆரம்பித்தது. இன்றைக்கு அந்த கொள்கை பெரும் பிரகாசத்தை வீசிக்கொண்டிருக்கிறது, பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தால், ஆரம்ப காலத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்த சகோதரர்கள் அவர்கள் அனைவருமே தாங்கள் அறிந்த இந்த சத்திய கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வமும் வேட்கையும் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு சிறிய தகவல் கிடைத்தால் கூட, ஒரு துண்டு செய்தி அளவுக்கான விஷயம் தெரிந்தால் கூட அதை பிற மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும். நம் மூலியமாக குறைந்தது ஒரு 10 நபராவது இந்த ஏகத்துவத்திலே சங்கமிக்க வேண்டும். நரகத்தின் பாதையை நோக்கி நடைபோட்டு கொண்டிருந்த நம்மை இந்த சத்திய கொள்கை சுவனே பாதையை நோக்கி திருப்பியிருக்கிறது. அதுபோன்று ஏராளமான மக்களையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் நாம் ஏகத்துவத்தை நோக்கி அழைக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஆர்வத்தினால், ஆசையினால் பிற மக்களை இந்த மார்க்கத்தை நோக்கி அழைத்து கொண்டிருப்பவர்களாக இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதரர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த அழைப்பு பணி என்பது மக்களுக்கு மத்தியிலே ஒரு வேறு வரையறைக்குள் வகுக்கப்பட்டதாக மாறி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்றால் மைக்கு பிடிச்சு பேச தெரிஞ்சிருக்கணும், நல்ல நாவன்மை மிக்கவராக இருக்க வேண்டும், பேச்சாளராக இருக்க வேண்டும். இவர்களெல்லாம் தான் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தவறான வரையறையை மக்கள் தங்களுக்கு தாங்களே வளர்த்து கொண்டு அந்த அழைப்பு பணி என்கின்ற வட்டத்திற்குள் தங்களை நுழைத்து கொள்ளாமல் வெளியிலே நின்று வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக இன்றைக்கு பல சகோதரர்களை காண முடிகிறது. அல்லாஹ் தஆலா இந்த அழைப்பு பணிக்கு இது போன்ற எந்த வரையறையையும் குறிப்பிடவில்லை. அழைப்பு பணியை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் இந்த அழைப்பு பணி என்பது ஒவ்வொருவருமே செய்ய வேண்டிய பணி, இது அறிஞர்களுக்கான பணி கிடையாது, அனைவருக்கும் உண்டான பணி என்பதை திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறான். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்களில் சிலருக்கு உற்ற தோழர்களாக இருக்கிறார்கள். எந்த விஷயத்திலே? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற மூமின்களுக்கு இலக்கணம் என்னவென்றால், அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தன்மை, எடுத்துக்காட்டு என்னவென்றால், அவர்கள் நன்மையை ஏவுவர்களாகவும் தீமையை தடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று மூமின்களுக்கான இலக்கணமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஏகத்துவ சொந்தங்களான நாம் அழைப்பு பணிக்கு, நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற பணிக்கு நமக்கு நாமே ஒரு வரையறையை வகுத்து கொண்டு இந்த மூமின்களுக்கு இருக்க வேண்டிய தன்மையை மறந்து செயல்படுபவர்களாக இருந்து கொண்டு வருகிறோம். இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மற்றொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலேயுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கடைசி சமுதாயமாக இருக்கிற முஹம்மது நபி அவர்களுடைய சமுதாயமான இந்த சமுதாயம் வரை தோன்றி மறைந்த சமுதாயங்களிலேயே முஹம்மது நபி அவர்களின்
நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்த்தால் நமக்கு முன்னால் ஏராளமான சிறந்த சமூகத்தை பார்க்கலாம். ஆயுள் காலம் நீட்டிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்வளிக்கப்பட்ட சமூகத்தார் இருந்திருக்கிறார்கள். அதுபோன்று தங்களுடைய கை விரல்களாலேயே மலைகளை குடைந்து தங்களுடைய இருப்பிடத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த சமூகத்தார் இருந்திருக்கிறார்கள். இப்படி இவர்களையெல்லாம் விட முகமது நபி அவர்களுடைய சமுதாயமாகிய நீங்கள் சராசரியாக 60 to 70 வயது வரை மட்டும் ஆயுள் காலத்தை கொண்டிருக்கின்ற நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் இயந்திரத்தின் துணையை தேடக்கூடிய நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு இந்த சிறப்பம்சம் உங்களிடத்தில் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். இந்த தன்மை உங்களிடத்தில் இருக்கின்ற காலமெல்லாம் ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே ஆரம்ப காலம் முதல் உலகம் அழிகின்ற வரை தோன்றுகின்ற சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக திகழ்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இதற்கு முன்னால் வந்த சமூகங்கள் எல்லாம் அவர்களுக்கென்று ஒரு தூதர் அனுப்பப்படுவார், அவர் மரணிப்பார். அந்த தூதர் மரணித்தவுடன் இறைவன் வேறொரு தூதரை நியமிப்பான், அவர் மக்களை அழைப்பு பணி செய்வார். இப்படிதான் இதற்கு முன்னால் இருந்த சமூகத்து மக்களுடைய நிலைமை இருந்தது. ஆனால் முகமது நபி அவர்கள்தான் இறுதி தூதர் என்று இறைவன் நியமித்த பிறகு அந்த அழைப்பு பணி செய்கின்ற பொறுப்பை மக்களாகிய இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மூமின்களாகிய நம்மீது இறைவன் கட்டாய கடமையாக்கி இருக்கின்றான். நீங்கள் அழைப்பு பணி செய்ய வேண்டும். எப்படி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது கட்டாய கடமையோ அதுபோன்று ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டிய எடுத்துக்காட்டு இலக்கணமாக இந்த அழைப்பு பணி செய்கின்ற கடமையும் ஒன்று என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது கூட உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை தயவு தாட்சணியம் பார்க்காமல் மக்களுக்கு மத்தியிலே போட்டு உடையுங்கள். என்ன செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏகத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது, வணக்க வழிபாடுகள் குறித்த தெளிவு சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹுடைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனங்களை அறிந்த நீங்கள் தயவு தாட்சணியம் பார்க்காமல் மக்களுக்கு மத்தியிலே போட்டு உடையுங்கள். இந்த கொள்கையை சொன்னால் இதுவரை நட்புடன் பார்த்த என்னுடைய நண்பன் என்னை பகைப்பானே, கவலை கொள்ளாதீர்கள். உறவாடி வந்த என்னுடைய உறவினர்கள் என்னுடைய உறவை முறித்து பகைத்து கொண்டு செல்வார்களே, கவலை கொள்ளாதீர்கள். இதுவரை உங்களுக்கு கிடைத்த லாபங்கள் எல்லாம் இந்த ஏகத்துவத்தை சொல்வதனால் நஷ்டங்களாக மாறுகிறதா, கவலை கொள்ளாதீர்கள். தயவு தாட்சணியம் பார்க்காமல் எதற்கும் வழிந்து நெளிந்து சொல்லாமல் போட்டு உடையுங்கள் என்று இந்த மார்க்கத்தை பற்றியான ஒரு கட்டளையை, ஒவ்வொருவருக்கும் இந்த ஏகத்துவ அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்கின்ற கட்டளையை இறைவன் இடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் இறைவன் விதித்த மிக முக்கியமான கட்டாய கடமையாக இருக்கிறது. ஆனால் நமக்கு நாமே ஒரு தவறான வரையறையை வகுத்து கொண்டு ஒரு சிலர் தான் இந்த பணியை செய்ய வேண்டும், இதற்கென்று சில தாயிக்கள் இருக்கிறார்கள், பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள், நாம் கேட்போம், எழுந்து கலைந்து செல்வோம் என்கின்ற ஒரு ரீதியிலே நம்முடைய சகோதரர்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருமே செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணியாகவும் கட்டாய கடமையாகவும் இந்த அழைப்பு பணி இருக்கிறது. இந்த அழைப்பு பணி ஆரம்ப காலத்தில் இருந்த சகோதரர்கள் இதை செய்வதற்காக, மக்களை இந்த கொள்கையை நோக்கி அழைப்பதற்காக தாங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல. மக்களை இந்த கொள்கையை நோக்கி அழைக்க வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இது பற்றியான ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக அவ்வளவு பாடுபடுவார்கள். ஒரு சிறிய ஒருவரி தகவல் கிடைத்தால் கூட அதை பிற மக்களுக்கு பரப்பி கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம். பல விஷயங்களை சர்வ சாதாரணமாக நம்முடைய ஸ்மார்ட் போன் வாயிலாக அறிந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பல தகவல்களை தெரிந்து கொண்டும் இறைவனுடன் போதிக்கப்பட்ட கல்வியை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டும் அதை சமாதி கட்டி புதைக்கின்றோமே தவிர பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற வேகம் படைத்தவர்களாக நம்மில் பலர் இல்லை என்பதே மிக பெரிய உண்மையாக இருக்கிறது.
அதற்கான நேரத்தை ஒதுக்குவது கிடையாது. நண்பர்களோடு கூடுகிற பொழுது மார்க்கத்தை பற்றி பேசுவோம். என்னுடைய நண்பர்களில் பலர் ஏகத்துவத்தை ஏற்காமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் ஏகத்துவத்தை போதிக்கிறேன் என்று செய்வது கிடையாது. உறவினர்களோடு கூடுகிற பொழுது என்னுடைய உறவினர்களில் பலர் தர்காவிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், தாயத்தை அணிகிறார்கள், தொழாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் இந்த கட்டளையை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று மார்க்கத்தை பற்றியான சிறு சிறு தகவல்களை சொல்ல மறுத்து கொண்டிருக்கின்றோம் நாம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் கேட்டால் கூட, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் அறிந்து வைத்திருந்தால் கூட அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே வைத்து பூட்டிக் கொள்ளாதீர்கள், பிற மக்களுக்கு பரப்பி விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். ஒரு செய்தி தெரிஞ்சா கூட சொல்லுங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், படித்து பட்டம் வாங்க வேண்டும், ஆலிமாக மாற வேண்டும், பேச்சாளராக மாற வேண்டும் என்கின்ற நிலை கிடையாது. ஒரே ஒரு தகவல் தெரிகிறது, தர்காவிற்கு செல்லக்கூடாது என்று தெரிகிறது, ஐவேளை தொழ வேண்டும் என்று தெரிகிறதா, அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்றுதான் மார்க்கம் சொல்லுகிறதே தவிர அனைத்தையும் தெரிந்து கொண்டு செல்லுங்கள் என்று மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கடமையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம், அதை செய்ய வேண்டும், அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களோடு கூடுகிற பொழுது இதற்கென்று ஒரு சொற்ப நேரத்தையாவது ஒதுக்கக்கூடிய மக்களாக நான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? நம்முடைய நேரத்தை அர்ப்பணிப்பதற்கு கூட முன்வராத மக்களாக நாம் இருக்கிறோம். நேரத்தை, சிறிது நேரத்தை ஒதுக்கி நம்முடைய அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக நான் பாடுபடுகிறேன், என்னுடைய நேரத்தை அர்ப்பணிக்கின்றேன், அந்த நேரத்தில் எந்த வேலை வந்தாலும் அதை ஒதுக்கி வைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்கின்ற அந்த வேகம், அர்ப்பணிப்பு மனப்பான்மை இன்றைய நம்முடைய சகோதரர்களிடத்தில் குறைந்திருக்கிறது. நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் ஏகத்துவத்தில் சங்கமித்து விட்டோம், இனிமேல் என்ன, பொருளாதாரத்தை திரட்டுவதுதான் ஒரே நோக்கம், இதுக்கு மேல் அழைப்பு பணி செய்வதற்கு வேறு வேலை இல்லை என்று ஒதுங்கி செல்லாமல் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி அழைப்பு பணி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பார்க்கின்றோம், அன்றைக்கு வாழ்ந்து வந்த இந்த சஹாபாக்கள் இன்றைக்கு நாம் நேரத்தை ஒதுக்குவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்றைக்கு அவர்கள் தங்களுடைய உதிரங்களை, உடல் உறுப்புகளை, உயிரை இந்த மார்க்கத்திற்காக விதையாக விதைத்தார்கள். அந்த விதைதான் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கமாக மிகப்பெரிய ஆழ விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாம் வியர்வை துளிகளை கூட விதையாக விதைப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பார்க்கிறோம், அனஸ் பின் நல்ர் என்கின்ற நபித்தோழர், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் மாமா, இவர் பெயரும் அனஸ் தான், அனஸ் பின் நல்ர். இவர் பத்ரு போரில் கலந்து கொள்ளல. பத்ரு போரில் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றால், பத்ரு போரை பொறுத்தவரையில திடீரென்று ஏற்பட்ட போர், ரொம்ப பிளான் பண்ணி திட்டம் தீட்டி படைகளை திரட்டி சென்று நடைபெற்ற போர் கிடையாது. வியாபார கூட்டத்தை நாடி செல்லுகிறார்கள், போர் பிரளயமாக மாறுகிறது, அந்த இடத்திலே போர் செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் வருவதனால் நிறைய சஹாபாக்களினால் கலந்து கொள்ள முடியவில்லை. அதுல ஒருவர் தான் அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அவர்கள். இவரும் அந்த போர்ல கலந்து கொள்ளாததின் காரணத்தினால் அந்த கவலையை அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் வெளிப்படுத்துகிறார். அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நான் இந்த பத்ரு போரில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை இழந்து விட்டேன், இறைவன் எனக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்குவான் என்றால், இன்னொரு போரிலே முஷ்ரிக்கீன்களை எதிர்த்து நிற்கின்ற ஒரு வாய்ப்பை வழங்குவான் என்றால், அசத்தியவாதிகளுக்கு எதிராக நின்று போரிடுகின்ற ஒரு தருணத்தை எனக்கு தந்தருள்வான் என்றால், அப்பொழுது என்னுடைய தியாகம் எத்தகையது என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வான் என்று அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார். அதே போன்று உஹது போர் வருகிறது, உஹது போரிலே பங்கு கொள்ளுகிறார். உஹது போரை பொறுத்தவரையிலே ஆரம்ப பகுதி இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி குவிந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் செய்த தவறின் காரணத்தினால் போரினுடைய பிற்பகுதி தலைகீழாக மாறுகிறது. இஸ்லாமிய படைக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே பல முஸ்லிம்கள் எதிரி படையை நோக்கி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தவர்கள் எதிரிகளுடைய அடியின் காரணத்தினால் முஸ்லிம் படையை நோக்கி பின்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இஸ்லாமிய படையிலிருந்து எதிரிகளை முன்னோக்கி வீர நடை போட்டு ஒருவர் செல்லுகிறார். அவர் யார் என்றால் அனஸ் பின் நல்ர். எதிரிலே பார்க்கிறார், ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சொல்லுகிறார், இன்னி அஜீது ரீஹல் ஜன்னதி தூன உஹத்,
உஹது மலையின் அடிவாரத்திலே சுவனத்தின் வாடையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த சுவனத்தை நோக்கி நான் புறப்பட தயாராகி அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், வாருங்கள் என்று சொல்லிவிட்டு வீர நடைபோட்டு எதிரிகளை முன்னோக்கி செல்லுகிறார். கடுமையான முறையிலே போரிடுகிறார். இறுதியிலே எதிரிகளால் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டால் அவருடைய ஒரு உடம்பிலே 80க்கும் மேற்பட்ட காயங்கள் எதிரிகளால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈட்டியால் குத்தப்பட்டு, வாட்களால் வெட்டப்பட்டு, அம்புகளால் துளைக்கப்பட்டு 80க்கும் மேற்பட்ட காயங்கள் அவருடைய உடலை பதம் பார்த்திருக்கிறது. அவர் யார் என்ற அடையாளம் காண முடியாத அளவிற்கு அவருடைய உடலை எதிரிகள் சிதைத்து வைத்திருக்கிறார்கள். இத்தகைய அர்ப்பணிப்பை, தன்னுடைய உடலை, உயிரை அவர் இழந்ததற்கான காரணம் என்ன? அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை நான் மேலோங்க செய்வதற்காக எதையும் இழக்க தயார் என்கின்ற மனப்பான்மையிலே அவருடைய ஈமானிய அமுதம் சுரந்திருந்ததே. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேரிடத்தில் இது போன்ற வேகம் இருக்கிறது? நேரத்தை இழக்க தயாராக இருக்கிறோமா? அல்லாஹுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு போதிப்பதற்காக நாம் வீணான பேச்சுகளில் ஈடுபடுகின்ற பொழுது, அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய மார்க்கத்தை சொல்வதற்காக சிறிது நேரத்தை ஒதுக்குகிறோமா? அல்லது மார்க்கத்தை சொல்லுகின்ற சபைகளுக்காக பாடுபட்டு உழைத்து நம்முடைய வியர்வை துளிகளை சிந்துகிறோமா? இதற்கென்று சிலர் இருக்கிறார்கள், அதற்கென்று நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று பல சகோதரர்கள் ஒதுங்கி நிற்பதினால்தான் ஏகத்துவ வளர்ச்சியில் ஒரு தேக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அழைப்பு பணி செய்ய ஆரம்பித்தால் ஆரம்ப காலத்தில் எப்படி செய்ததினால் இன்றைக்கு விளைவு மிகப்பெரிய ஒரு ஜோதி ஒளிர்விட்டு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதோ அது போன்ற ஒரு பிரகாசத்தை நாளைய விடியலிலே பார்க்கலாம். ஒவ்வொருவரும் அழைப்பு பணி செய்ய வேண்டும், அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை தான் நாளைய ஏகத்துவத்திற்கு எதிர்காலமாக அமைகிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பார்க்கிறோம், ஒரு நபித்தோழர், ஒரு கிராமப்புறவாசி ரசூலுல்லாஹ்விடத்தில் வரார். வந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் பற்றியான தகவல்களை தெரிந்து கொண்டு ரசூல்லா வந்து பார்க்கிறார். இவர் இஸ்லாத்துக்குள்ள வரல, இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வரார். ரசூல்லா இடத்துல உபதேசங்களை பெறுகிறார். உபதேசங்களை பெற்று தன்னை இஸ்லாத்திற்குள்ள இணைத்து கொள்ளுகிறார். இணைத்து கொண்டு விட்டு தன்னுடைய கிராமத்துக்கு போயிடுறார். ரசூலுல்லா மதீனாவுல இருக்கிறாங்க. அந்த மதீனா சிட்டி நகரம், அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறத்தை சார்ந்தவர் தான் அவர் தன்னுடைய கிராமத்துக்கே போயிடுறார். போயிட்டா அப்போ ஒரு போர் வருகிறது. அந்த போரிலே பங்கெடுப்பதற்காக நபித்தோழர்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழைக்கின்றார்கள். அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து விடுகிறார்கள். இவரை அழைக்கவில்லை. இஸ்லாத்திற்குள் புதிதாக நுழைந்திருக்கிற இந்த கிராமப்புறவாசி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அழைக்கவில்லை. அவர் ரசூல்லாட்ட வந்து கேட்கிறார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நானும் இந்த போரிலே பங்கெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரசூல்லா ஏன் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு சிரமத்தை கொடுக்கணும், இவரை விட்டுடுவோம் என்ற அடிப்படையில புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவருக்கு ரொம்ப பெரிய சிரமம்ல. போர் என்றால் என்ன ஆகும்னே தெரியாது. உடல் உறுப்புகள் அப்படியே திரும்புமா, அல்லது உயிர் திரும்புமா, அல்லது பிணமாக வருவோமா, எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலையை எடுத்தெடுப்பிலே கொடுத்துட வேணாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை விட்டுடுறாங்க. ஆனால் அவர் மீண்டும் வந்து ரசூல்லா இடத்துல கேட்கிறார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நானும் இந்த போரிலே பங்கெடுக்க வேண்டும் என்று கட்டாயமாக நின்று கொண்டிருக்கிறார். ரசூலுல்லா அவருக்கு ஒரு பொறுப்பை வழங்குகிறார்கள். என்ன பொறுப்புனா, போர்ல பங்கெடுக்கிறாங்கள படை வீரர்கள், அவர்களுடைய வாகனங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை அந்த கிராமப்புறத்திலிருந்து வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கிராமப்புறவாசிக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வழங்குகிறார்கள். அவரும் அந்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கிறார். அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு போரிலே வெற்றி வாகை சூடிய வீரராக சிங்கம் என அமர்கிறார்கள். கனிமத்து பொருட்களை பங்கு வைத்து கொடுக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டிய பங்குகளை, உரிமைகளை கொடுத்தவுடன் வாகன பாதுகாவலர் என்கின்ற அடிப்படையில் இவருக்கும் ஒரு பங்கை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. கொடுத்து அனுப்புறாங்க. சஹாபாக்கள் எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தா அவர் கேட்கிறார், இது என்ன? இப்படி ரசூல்லா உங்களுக்குன்னு பங்கு வச்சு கொடுத்த பங்கீட்டு தொகை, இது உங்களுக்கு சேர வேண்டிய உரிமை. போரில் பங்கெடுத்தோம் அல்லவா, இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்கு வரும், இது உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு என்று சஹாபாக்கள் விளக்குகிறார்கள். இவர் வருகிறார்.
அந்த கொடுத்த அன்பளிப்பை எடுத்துக்கொண்டு வேகமாக ரசூலுல்லாவிடம் வருகிறார். வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் கேட்கிறார், மாஹாதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, இது என்ன, எதற்காக இதை எனக்கு வழங்கினீர்கள் என்று கேட்கின்றார். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இது இப்படி பங்கீடு வந்து கொடுத்தது. சஹாபாக்கள் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதிலை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி போரில் பங்கெடுத்ததின் காரணத்தினால் இந்த பங்கீட்டு தொகை உனக்கு சேர வேண்டியது, அதனால் உனக்கு கொடுத்து அனுப்பினேன் என்று சொன்னவுடன் அவர் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, மாலா ஹாதா இத்தபாத்து, உங்களை நான் இதற்காக பின்பற்றவில்லை. நீங்கள் எனக்கு பொருளாதாரத்தை தர வேண்டும், கனிமத்து பொருட்களை பங்கிட்டு எனக்கு வழங்க வேண்டும், என்னுடைய பொருளாதார நிலைமையை அதன் மூலம் நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை பின்பற்றி இந்த போரிலே நான் கலந்து கொள்ளவில்லை. நான் உங்களை பின்பற்றியதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஏகத்துவத்தில் நான் சங்கமித்ததற்கு, ஏகத்துவத்திலே என்னை இணைத்துக் கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? வலாக்கின் நித்தபஅதுக அலா அன் உர்மா இலா ஹாஹுனா ஃபஅமூது ஃபஅதுகுலுல் ஜன்னா, என்னுடைய தொண்டை குழியிலே எதிரிகளுடைய அம்புகளிலிருந்து ஒரு அம்பு பாய வேண்டும், அந்த இடத்திலேயே நான் மரணத்தை தரிக்க வேண்டும். அந்த மரணத்தை தரித்ததின் காரணத்தினால் வீர மரணம் அடைந்தவன் ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தோடு அல்லாஹ்விடத்திலே சுவனத்தில் நான் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டேனே தவிர பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற உலக நோக்கம் கிடையாது என்று அந்த நபித்தோழர் சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன் தஸ்துக் இஸ்ஸத்திகுக, உண்மையிலேயே நீ உளப்பூர்வமாக சொல்லியிருந்தால், ஏன்னா எல்லாரும் சொல்லிடலாம், வாய்ச்சவடால் விட்டுடலாம், வாயில வடை சுட்டுடலாம், ஆனா உண்மையா நடக்கணும்ல. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையிலேயே உளப்பூர்வமாக நீ இப்படி சொல்லியிருந்தால் யுஸத்திகுக, அல்லாஹும் உன்னை உண்மைப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்து ஒரு போர் வருகிறது, அந்த போரிலேயும் வெற்றியை கைப்பற்றுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். ஒவ்வொரு உடலும் போரிலே கொல்லப்பட்ட நபித்தோழர்களுடைய பிரேதங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்விடம் எடுத்து வரப்படுகிறது. அப்படி எடுத்து வரப்படுகிற பொழுது ஒரு உடல், அந்த உடலிலே தொண்டை குழியிலே அம்பு பாய்ச்சப்பட்டு கிடக்கிறது. அதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அன்றைக்கு வந்து கிராமப்புறத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கிராமவாசி தானே இவர்? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவர்தான் இவர். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருடைய பிரேதத்தை தாங்கிக் கொண்டு இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஹாதா அப்துக், இறைவா இதோ உன்னுடைய அடியானை பார். ஹரஜ முஹாஜிரன் ஃபி சபீலிக், உன்னுடைய பாதையிலே இந்த உலக சுகபோகங்கள் எல்லாம் வேண்டாம், மறுமை மட்டுமே இலக்கென்று அனைத்தையும் துறந்து ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு உன்னுடைய அடியானை பார். ஃபகுத்தில ஷஹீதன், இன்றைக்கு ஷஹீதாக உயிர் தியாகியாக கொல்லப்பட்டு கிடக்கிறார். வான அலைஹி ஷஹீத், நான் இதற்கு சாட்சியாளனாக இருக்கிறேன், இவர் உண்மையாளர் என்பதற்கு நான் சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்திலே இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், இவருடைய மனோநிலை எப்படி இருந்தது? மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நான் தியாகம் செய்யாமல் இருக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை அர்ப்பணிக்க நேரிட்டாலும், எவ்வளவு பெரிய விஷயத்தையும் மதிப்புள்ள விஷயத்தை அர்ப்பணிக்க நேரிட்டாலும், என்னுடைய உயிரையே கொடுக்க நேரிட்டாலும் நான் கொடுப்பேன், அதற்காகத்தான் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவருடைய மனோபக்குவத்தை வெளிப்படுத்தி அதே போன்று செய்தி காண்பித்தாரே, அவருடைய ஈமான் இங்கே, நம்முடைய ஈமான் இங்கே. நேரத்தை ஒதுக்க மறுக்கிற, அழைப்பு பணியிலே கூட்டு சேர மறுக்கிற, அழைப்பு பணிக்காக உதவி செய்ய மறுக்கிற நம்முடைய மனப்பான்மை எங்கே என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சிறந்த முஸ்லிமுக்கான இலக்கணத்தை குறிப்பிடுகிறான். வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வ அமில சாலிஹன் வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன் யார்? அவன் என்ன சொல்லுகிறான்? வகால இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் என்று சொல்லுகிறான். எந்த நிலையிலே? அல்லாஹை நோக்கி மக்களை அழைத்து நல்லமல்களை எல்லாம் புரிந்து அப்போது நான் முஸ்லிம் என்று சொல்லுகிறானே, அவனை விட சிறந்த சொல்லுக்கு சொந்தக்காரன் யார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கேள்வி எழுப்புகிறான். சிறந்த எல்லோரும் முஸ்லிமாக இருக்கலாம்,
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற கலிமாவினை மொழிந்தவுடன் 10ஓடு 11ஆக முஸ்லிமாக இருந்து விடலாம். சிறந்த முஸ்லிமாக இறைவனிடத்தில் சிறப்பிற்குரிய அந்தஸ்தை பெறுபவர்களாக மாற வேண்டுமேயானால் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும், நல்லமல்களை புரிய வேண்டும். அப்போது கர்ஜித்து நான் முஸ்லிம் என்று சொல்லுகிறோமே அவர்தான் சிறந்த முஸ்லிம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த அடிப்படையிலே நான் இறைவனிடத்தில் சிறந்த முஸ்லிமாக இருப்பேன், அதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் புரிவேன், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பையும் அர்ப்பணிக்க நான் தயார் என்கின்ற உறுதிப்பாட்டோடு அழைப்பு பணியை அனைவரும் செய்ய வேண்டிய பணியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.